நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். இன்னைக்கு இந்த வீடியோவில் விநாயக பெருமானுடைய 32 திருவுருவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 32 திருவடிவங்களும் 32 விதமாக இருக்குது. இந்த வடிவங்களை மனசில் வச்சுக்கிட்டு கோயில் வர்ண வேலை செய்யும் நண்பர்கள் மற்றும் விநாயகர் சிலைகளுக்கு மட்டும் வர்ணம் தீட்டக்கூடிய நண்பர்கள் அதற்கு தகுந்தாற்போல் வர்ணம் தீட்ட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நாம் காண இருக்கும் விநாயகர் பாலகணபதி. 4 திருக்கரங்களும் யானை முகமும் உடையவர். உதிக்கின்ற செங்கதிர் போன்ற நிறமுடையவர். குழந்தை திருமேனியுடையவர். வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், கரும்பு இவற்றை 4 திருக்கரங்களிலும் தாங்கியவர். இவரது துதிக்கையில் மோதகம் விளங்கும். தருண கணபதி 8 திருக்கரங்களையும் யானை முகத்தையும் உடையவர். கைகளில் பாசம், அங்குசம், பணியாரமாகிய மோதகம், விளாம்பழம், நாவற்பழம், ஒடிந்த தன் கொம்பு, நெற்கதிர், கரும்பு துண்டு இவைகளை உடையவர். நண்பகலில் தோன்றுகின்ற சூரியனை போன்ற நல்ல சிவந்த நிற திருமேனி படைத்தவர். பக்தி கணபதி சந்திரனை போன்று வெண்மை நிறமாய் உள்ளவர். தேங்காய், மாம்பழம், வாழைப்பழம், பாயாச பாத்திரம் இவற்றை 4 திருக்கரங்களில் ஏந்தி யானை முகத்துடன் உடையவராக விளங்குபவர். வீரகணபதி வேதாளம், வேல், அம்பு, வில், சக்கரம், கத்தி, கேடகம், சம்மட்டி, கதை, அங்குசம், நாகம், பாசம், சூளம், குந்தாலி, மழு, கொடி ஆகிய 16 தாங்கிய 16 திருக்கரங்களையும் சிவந்த நிற திருமேனியுடன் சற்று கோபத்துடன் காட்சியளிக்கிறார். ஊர்த்துவ கணபதி நீலப்பூ, நெற்பயிர், தாமரை, கரும்புவில், பானம், தந்தம் இவற்றை உடையவர். பொன்னிற மேனி படைத்தவர். பச்சை நிற மேனியோடு விளங்குகின்ற தேவியை தழுவியிருப்பவர். திவிஜ கணபதி 4 திருக்கரங்களிலும் முறையே புஸ்தகம், அச்சமாலை, தண்டம், கமண்டலம் இவற்றை தரித்தவர். மின்னற்கொடி போல விளங்குகின்ற கைவளையல்களை உடையவர். சந்திரனை போன்ற வெண்மையானவர். 4 யானை முகங்களை உடையவர். சித்தி கணபதி மாம்பழம், பூங்கொத்து, கரும்பு துண்டு, எள்ளுருண்டை, பரசு இவற்றை தனது திருக்கரங்களில் தாங்கியவர். பொன் கலந்த பசுமை நிற மேனியுடன் விளங்குபவர். சுப்ர கணபதி தந்தம், கற்பக கொடி, பாசம், ரத்தின கும்பம், அங்குசம் இவற்றை கைகளில் ஏந்தியவர். செந்நிற மேனியுடன் காட்சியளிப்பவர். விக்ன கணபதி சங்கு, கரும்புவில், புஷ்பபானம், கோடரி, பாசம், சக்கரம், கொம்பு, மாலை, பூங்கொத்து பானம் முதலியவற்றோடு கூடிய திருக்கரங்களை உடையவரும் ஆபரணங்களை நிரம்ப தரித்தவரும் பொன்னிற மேனியருமாக காட்சியளிப்பவர். ஏகாட்சர கணபதி செந்நிறமாக காட்சியளிக்கும் இவர் செம்பட்டாடை உடுத்தி, செம்மலர் மாலை சூடி, தலையில் சந்திரப்பிறையுடன், 3 கண்களுடன், 4 கைகளில் பாசம், அங்குசம், மாதுளம்பழம், வரதம் இவைகளை தாங்கி யானை முகத்துடன் பத்மாசனத்தில் எழுந்தருள்பவர். ஏரம்ப கணபதி அபயம், வரதமாகிய கைகளை உடையவர். பாசம், தந்தம், அச்சமாலை, மாலை, பரசு, சம்மட்டி, மோதகம், மாம்பழம் இவற்றை தாங்கியவர். சிங்க வாகனத்தில் ஏறியவர். யானை முகங்கள் 5 உடையவர். பசுமை கலந்த கருமை நிறம் உடையவர். மகா கணபதி செங்கதிர் போன்ற நிறமுடையவர். 3 கண்களையும், தலையில் சந்திரபிறை சூடியும், மடி மீது இடதுபக தொடையின் மீது அமர்ந்திருக்கின்ற தேவியரோடு காட்சி தருபவர். மாதுளம்பழம், கதை, கரும்பு, வில், சக்கரம், தாமரை, பாசம், நீலோத்பலம், நெற்கதிர், தந்தம், ரத்ன கலசம் இவற்றை திருக்கரங்களில் தாங்கியவர். விஜய கணபதி பாசம், அங்குசம், தந்தம், மாம்பழம் இவைகளை கைகளில் தாங்கி மூசிக வாகனத்தில் எழுந்தருளுபவர். செந்நிறமானவர். சக்தி கணபதி செவ்வந்திவானம் போன்ற நிறமுடையவராக இருக்கும் இவர் பச்சை நிற மேனியாலாகிய தேவியை தழுவிக்கொண்டு இருப்பவர். கையில் பாசம், அங்குசம், பூமாலை இவற்றை தாங்கிய திருக்கரத்துடன் அபயகரமும் உடையவர்.
உச்சிஷ்ட கணபதி நீலோர் பழம், மாதுளம்பழம், வீணை, நெற்கதிர், அச்சமாலை இவற்றை தரித்தவரும் நீல நிற திருமேனியுடையவருமாக விளங்குபவர். நிருத்த கணபதி இவர் கூத்தாடும் பிள்ளையார் என அழைக்கப்படுகிறார். கற்பக விருட்சத்தின் அடியில் கூத்தாடும் இவர் பொன் போன்ற நிறமுடையவர். கைகளில் இவர் வைத்திருக்கும் ஆயுதங்கள் பாசம், அங்குசம், அபூபம், கோடரி, தந்தம் முதலியன. வரகணபதி செந்நிற மேனியுடன் காட்சி தரும் இவர் 2 கைகளிலும் பாசம் மற்றும் அங்குசம் மற்றும் ஒரு கைகளில் தேன் நிறைந்த கிண்ணம் மற்றும் இன்னொரு கைகளில் கொடி மற்றும் தாமரை பூவுடன் காட்சி தருகிறார். திரையாக்சர கணபதி அசைகின்ற செவிகளில் சாமரை அணிந்தவர், பொன்னிறமானவர், 4 கரங்களிலும் பாசம், அங்குசம், தந்தம், மாம்பழம் இவற்றை தாங்கியவர், துதிக்கையின் நுனியில் மோதகம் உடையவர். சுப்ரபிரசாத கணபதி பேழை வயிற்றுடனும் கையில் பாசம், அங்குசம், கல்பலதை, மாதுளம்பழம், தாமரை, தர்பை விஸ்டரம் இவற்றை கையில் கொண்டவரும் அழகிய செந்நிற மேனியுடனும் காட்சி தருபவர். ஹரித்ரா கணபதி மஞ்சள் நிறமானவர், 4 கரங்களை உடையவர், அவற்றில் பாசம், அங்குசம், தந்தம், மோதகம் இவற்றை தரித்திருப்பவர், பக்தர்களுக்கு அபயமளிப்பவர். ஏகதந்த கணபதி இவர் பார்ப்பதற்கு நீலம் அல்லது ஊதா நிற திருமேனியுடன் காட்சியளிக்கிறார். பேழை வயிறுடன் காணப்படுகிறார். கோடரி, அச்சமாலை, லட்டு, தந்தம் இவற்றை உடையவர். சிருஷ்டி கணபதி பாசம், அங்குசம், தந்தம், மாம்பழம் இவற்றை கரங்களில் ஏந்தியவர், மூசிக வாகனத்தை உடையவர், சிவந்த நிற திருமேனி உடையவர். உத்தண்ட கணபதி நீலமலர், தாமரை, மாதுளம்பழம், கதை, தந்தம், கரும்புவில், ரத்தின கலசம், பாசம், நெற்கதிர், மாலை இவற்றை ஏந்திய 10 கைகளை உடையவர், அழகிய தேவியுடன் காட்சி தருபவர், சிவந்த நிற திருமேனி படைத்தவர். செந்நிற பட்டாடை உடுத்தி வெண்ணிற மேனியுடன் காட்சி தருபவர் ரணமோசனர். இவரது கைகளில் பாசம், அங்குசம், தந்தம், நாவற்பழம் முதலியன உள்ளது. துண்டி கணபதி செந்நிற மேனியுடன் காட்சி தரும் இவர் அச்சமாலை, கோடரி, ரத்தின கலசம், தந்தம் இவற்றை ஏந்தியவர். துவிமுக கணபதி துவி என்றால் 2 என்று அர்த்தம். 2 முகங்களை கொண்டவர் துவிமுக விநாயகர். தந்தம், பாசம், அங்குசம், ரத்தின பாத்திரம் இவற்றை கையில் ஏந்தியவர். பசுமை நீல மேனியுடன் செம்பட்டாடை உடுத்தி ரத்தின கிரீடத்துடன் காட்சியளிப்பவர். மும்முக கணபதி வலது கைகளில் கூரிய அங்குசம், அச்சமாலை, வரதம் இவற்றை உடையவர். இடது கைகளில் பாசம், அமுத கலசம், அபயம் இவற்றை உடையவர். பொற்றாமரை ஆசனத்தில் வீற்றிருப்பவர். சிவந்த நிற திருமேனியுடன் காட்சி தருபவர். சிங்க கணபதி வீணை, கற்பக கொடி, சிங்கம், வரதம் இவற்றை வலது கைகளில் தாங்கியவர். தாமரை, ரத்தின கலசம், பூங்கொத்து, அபயம் இவை அமைந்த இடது கைகளை உடையவர். வெண்ணிறமான மேனியுடன் காட்சி தருபவர். யானை முகத்துடன் சிங்க வாகனத்தில் எழுந்தருளுபவர். யோக கணபதி யோக நிலையில் யோக பட்டம் தரித்து கொண்டு இளஞ்சூரியன் போன்ற நிறத்தோடு நீலப்பட்டாடை உடுத்தி பாசம், அங்குசம், அச்சமாலை, யோகதண்டம், கரும்பு இவற்றை ஏந்தியிருப்பவர். துர்கா கணபதி செந்நிற பட்டாடை உடுத்தி பொன்னிறமான மேனியுடன் காட்சி தருபவர்.
அங்குசம், பானம், அச்சமாலை, தந்தம் இவைகளை வலது கைகளிலும், பாசம், வில், கொடி, நாவற்பழம் இவைகளை இடது கைகளிலும் கொண்டவர். சங்கடகர கணபதி இளஞ்சூரியன் போன்ற நிறத்தோடு இடபாகத்தோடையில் அம்மையை உடையவர். அவரது வலது கையில் அங்குசம் வரதம் உடையவர். இடது கையில் பாசம் பாயாச பாத்திரம் ஏந்தியவர். செந்தாமரை பீடத்தில் நிற்பவர். நீல நிறமான ஆடை அணிந்தவர். நண்பர்களே, இதுவரைக்கும் நாம் விநாயகப் பெருமானுடைய 32 வடிவங்களையும் பார்த்துட்டோம். இப்போ விநாயகப் பெருமானுடைய கைகளில் உள்ள ஆயுதங்களின் பெயர்களை தெரிஞ்சுக்கலாம். 1 பாசம், 2 அங்குசம், 3 தந்தம், 4 வேதாளம், 5 சக்தி, 6 அம்பு, 7 வில், 8 சக்கரம், 9 கத்தி, 10 கேடகம், 11 சம்மட்டி, 12 கதை, 13 நாகபாசம், 14 சூளம், 15 குந்தலி, 16 மழு, 17 கொடி, 18 தண்டம், 19 கமண்டலம், 20 பரசு, 21 கரும்புவில், 22 சங்கம், 23 புஷ்பபானம், 24 கோடரி, 25 அச்சமாலை, 26 சாமரம், 27 கட்டுவாங்கம், 28 தீயகல், 29 வீணை. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது கே. கார்த்திக். நன்றி, வணக்கம்.